அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், அற்புதங்கள், அருட்கொடைகள், கடாட்சதங்கள் இவைகளை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் பாருங்க, நம்மள்கிட்ட இருக்கிற நிஅமத்துகள் இதுதானே. மனிதன் இருக்கிற நியமத்துக்கள் எல்லாம் கண் பார்வையுடைய இந்த நியமத்தை மட்டும் எடுத்து நீங்க ஆய்வு செஞ்சு நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. ஒரு நாள் முழுக்க தேடி பார்த்துட்டு சொல்லுவீங்க, இந்த கண்ணு தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துவதாக இருந்தா பிறந்ததில் இந்த இறக்கும் வரை நெத்திய சஜதால வச்சா கூட அதுக்கு ஈடாகாது. அந்த அளவு பெரிய நியமத். ஒருவருக்கு உயிர் வாழணும் என்று சொல்லி ஒரு நிலை வருது, அவருக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சு, இப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொன்னா முழு கவனமும் முழு வாழ்க்கை அதுக்காக வேண்டிதான் இருக்கும், அதை சரி செய்வதெல்லாம் இருக்கும். அப்ப எனவே அது இலவசமாக கிடைத்திருக்கிறதுனால பெருமதி நமக்கு விளங்குதில்லை. சில பொழுது நமக்குள்ள 1000 அருள்களை தந்திருப்பான், அது நம்ம கண்ணுக்கே விளங்காது. யாரோ ஒரு ஆளை பார்த்து அவருக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கும், அதை நினைச்சு நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு அது கொடுக்கப்பட்டீங்கன்னு நம்ம நினைச்சு கவலைப்படுவோம். நமக்கு 1000 இருக்கு அவரை விட, ஆனா அதை பார்க்க மாட்டோம். வேற ஒரு ஆள்கிட்ட நமக்கு நம்மளை ஈர்த்த ஒன்றை பார்த்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். பாத்தீங்களா, அவர் அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை வச்சு கவலைப்படும். ஆனா நமக்குள்ள இருக்கிற 1000 நியமத்தை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். அல்லாஹ் சுவாசிக்கக்கூடிய அந்த தன்மையை நல்லா இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறான், நல்ல குடிக்கக்கூடிய தண்ணீரை தந்திருக்கிறான். இன்னைக்கு தண்ணி இல்லாத எத்தனை இடங்கள், சாப்பிடுறதுக்கு எத்தனையோ சாப்பாடு இல்லாத இடங்கள், மருந்து நமக்கு கிடைக்கிற மருந்து வகைகள் கிடைக்கும், எத்தனையோ மருந்து இல்லாத இடங்கள். அதெல்லாம் பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை நினைக்க 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 அல்லாஹ் தந்திருக்கிற அந்த கையை விடவா பெரிய அருள் வேற, காலை விடவா பெரிய அருள் நினைக்கும் பொழுது நன்றி செலுத்துற உணர்வு வரும். நன்றி உணர்வு என்பது உள்ளத்தை பக்குவப்படுத்தும், கவலையை நீக்கும்.